நான் எடுத்துக்கிறேன் வந்தனம் என்றால் வந்து 8 பொருட்களை ஒன்று சேர்த்து செய்யக்கூடிய பொருளை அட்டவந்தனம். இந்த அட்டவந்தனம் என்ற கோயில் உபாரம் செய்வதாக சுவாமி சுவையை செஞ்சு நம்ம சாப்பிட்டோம். அப்படி சுவாமி சுவையை சாப்பிடும்போது அந்த சுவாமி சுகாரத்தில் அம்பாள் வந்து அந்த மிக பத்திரிகைன்னு சொல்லக்கூடிய லிங்கம் வந்து பகுதி அந்த 2 பகுதியும் ஒன்றுக்கு வைக்கிறதுக்கு அதுக்கான இந்த ஒன்று கேட்கப்பட சொல்லுவாங்க. இதுல வந்து இந்திக்காரணம் வீடாம் மண் பொருள முடியாது. இன்னும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவ்வாறு சுற்றி பாதுகாக்கிறவங்க மருந்தாகியும் அட்டவணை மருந்தாய் இந்த சேர்த்து சார்ந்து வர்றாங்க. அந்த இடத்துல தெய்வ சாணியம் வந்து நிச்சயமா இருக்கும். வந்தனத்துக்காக நீக்கலாம் விஷயம் வந்து பலன் இருக்காது. இன்பம் இன்பம் மனிதம் எல்லாம் வந்து எப்பவுமே அர்த்தம் ரொம்ப வலுவோட இருக்கணும். வீடு அழகா அர்த்தம் வராது. வந்தனம் வந்து 4 வகைக்கு வரும். ஒரு உலோகத்தை வந்து மற்றவங்க சாப்பிட்டு கொடுக்கலாம். அதுலேயே வந்து ரத்தத்தை வந்தனம், ஸ்வர்ண வந்தனம், சீந்த வந்தனம், தங்கம், வெள்ளி, சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடக்கூடியதுக்கு ஒரு வகையான தீவனம் அப்படின்னா 3 பொருட்களை வச்சு செஞ்சு சாப்பிடக்கூடிய பஞ்சவந்தனம் தான். 5 4 பொருட்களை வச்சு சாப்பிடக்கூடிய அட்டவந்தனம் தான் 8 பொருட்களை வச்சு சாப்பிடக்கூடிய அட்டவந்தனம். இந்த அட்டவணை 2 வகை இருக்கு. பக்கம் 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 அப்படின்னா மருந்து காய்ச்சி சாப்பிட்டது அட்டவந்தனம். அட்டவந்தனம் அப்படின்னா உரல்ல போட்டு இடிச்சு அந்த மந்தானம் வந்து இருக்கும். அப்படி இறுதி சாப்பிடக்கூடிய இருந்தா அட்டவந்தனம் சொல்லுவாங்க. இந்த அட்டவந்தனம் அந்த அட்டவந்தனத்தை அவங்க எடுத்து கொடுத்தது. அது என்னென்ன பொருட்கள் பார்க்கணும். சுக்கான் கருப்பொடி, இட்லியும் பொடி, பொங்கல் பொடி, தக்காளி பொடி, வெள்ளை தேன் எழுது, செம்பஞ்சு, ஜாதி லிங்கம், எண்ணெய். இதுல ஜாதி லிங்கம் இங்குலம் அப்படின்னு சொல்ல ஜாதி லிங்கத்தினோட அளவு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப வலிமை ரொம்ப மாதிரி இந்த 8 பொருட்கள் வந்து நம்ம தனித்தனியா எடுத்து பொருள் செஞ்சு அதுக்காக ஒவ்வொரு வாரமா பிடிச்சு உடல போக்கி வச்சு தனித்தனியா எடுத்து வச்சுக்கணும். நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்புறமா உடல போக்கி வச்சு சாப்பிடணும். இப்படி நம்ம எடுக்கிறதுக்குள்ளான அட்டவணம் அப்படின்னா நம்ம எல்லாரும் பெருமா என்ன தெரிஞ்சுக்கணும். 8 பொருட்களை வந்து சேர்த்து செய்வதே அட்டவணம். ஆனா நம்ம அர்த்தம் வந்துட்டு அட்டகிச்சு மேன வந்தனம் இது அட்டவந்தனம். ஒரு சுய சுற்றிலும் 8 திக்பாலர்கள் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்ப 8 திக்பாலர்களையும் ஒன்று சேர்த்து இடித்து கையில் போல பொருத்துமாறு அந்த வந்தனத்தை சாப்பிடறதுனால அட்டவந்தனம் இன்னொரு பேர் இருக்கு. அதனால என்னைக்குமே உபயோகம் ஏதாவது சந்தேகம் இன்னைக்குமே வந்து அந்த அட்டவந்தனம் நீங்க வந்து சாப்பிட்டு இருக்கக்கூடாது. சுத்தி சுத்தி சாப்பிடணும். நம்ம வந்து ஒழுங்கா சாப்பிடல அப்படின்னா பல தீமை ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வகையான
இப்போ கிழக்கு கிழக்கு திசையில ஒழுங்கா சாப்பிடல அப்படின்னா பஞ்சம் ஏற்படும். தென்கிழக்குல ஒழுங்கா சாப்பிடணும்னா தீர்வு ஏற்படும். இது மாதிரி ஒவ்வொரு திக்கும் ஒவ்வொரு வகையான தீமைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா தொழில செஞ்சு மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 மாசம் வரைக்கும் 2 மாசம் நாள் வரைக்கும் நம்ம விட்டு குறிப்பான விஷயத்துக்காக சேர்க்கக்கூடாது. சரி, குறைந்த அளவுல சேர்க்கணும். இந்த மாதிரி ஐட்டம்னா இந்த எலுமிச்சை பழ சாறு, தயிர், இளநீர் இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து ஒரு குறைந்த அளவுல வந்து சேர்க்க விஷயம்னா அந்த மருந்துக்கு வந்து கொஞ்சம் லைஃப் லாங் நீடிட் பண்ண மருந்து. அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி அதான் எளியதான அந்த தூய நல்லெண்ணெயை வச்சு நல்லா மருந்து மேல சாத்தி சாத்தி அபிஷேகம் பண்ணோம்னா அந்த மருந்து இன்னும் நல்லா. அதே மாதிரி இப்போ அந்த ரத்தம் சாப்பிடுவோம் அப்படின்னா அந்த ரத்தம் விலகி விஷயம் அப்படின்னா அதுக்காக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா இந்த விலகில் வந்து பழைய மருந்தை எடுத்து எல்லா ஃபுல்லாக ஒரு இடம் ஃபுல்லாக சொல்லிட்டு வந்துச்சுனாலும் ஃபுல்லாக வந்து எல்லா மருந்தையும் எடுத்துட்டு வேற புதுசாக மருந்தை வச்சு சாப்பிடணும். அவங்க சாப்பிடும்போது ஒரு சாந்தி ஹோமம் மாரி பண்ணி அதோட வந்ததுனால பூஜை ஜபா ஹோமம் அதெல்லாம் செய்யணும். அப்படி அந்த பூஜை இல்லை இந்த அட்டவணை வச்சு புதுசா நம்ம இடிச்சு அந்த அட்டவணை வந்து சாப்பிடணும். அப்படியே அகோர மந்திரத்தினால சமைத்தே நெய்து இந்த மாதிரி வெவ்வேறு வச்சு ஹோமம் செய்யணும். ஹோமம் செய்யறப்ப நம்ம சாந்தி ஹோமம் அப்படி பண்ணும்போது பழைய ஹோமம் திரும்ப நம்ம பழைய சாந்தி எடுத்துட்டு திரும்ப புதுசா இடிச்சுக்கலாம் அப்படி இடிச்சு அப்புறம் அந்த கற்பனை இப்போ விலகிச்சா வந்து நான் செய்ய வந்து எவ்வளோ காரணம் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா தினவாரம் வச்சா பச்சை இருக்கு சர்வம் ஆசையம் கிளம்பிச்சார் அப்படின்னு சொல்லி பூர்வ காரணம் இருக்கு. என்னன்னா இப்போ நட்பு விலகிச்சு அட்டவணை சாப்பிட போகிறோம் அப்படின்னா அது வந்து நாள் திறமை நட்சத்திரம் முகூர்த்தங்கள் இதெல்லாம் வந்து எதுவும் அவசியம் இல்லை. நம்ம வந்து எந்த நேரத்தில் வேணாலும் பழைய வந்து அதை நீக்கி பூர்வம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பூர்வ சாயங்காலம் முடியுது. அதனால எந்த போக ஏதாவது அர்த்தம் விழாவும் நடக்கும். நாளைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு கைத்தெல்லாம் கூடாது ஃபுல்லாக சாப்பிட்டு நன்றி வணக்கம்.